Good morning, students. Now the seventh English Unit 2, The Wind on Haunted Hill, Part 2, the Section 2. Last section, we ended the last section in, we see the girl Usa. உஷா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செக்ஷனில் என்ன பண்ணோன்னா ஷாப்லலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த கோப்லர் ஷாப்கிட்ட ஸ்லிப்பரை வாங்கிட்டு அது ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக ஷாப்பிங் திங்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த ஸ்லிப்பரை வந்து அவருடைய அதாவது ஷோல்டரில் ஹேங் பண்ணிவிட்டு தொங்க விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ த செக்ஷன் 2. லிசன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். Strongly the wind had dropped, the trees were still, not a leaf moved, the cricket was silent in the grass. The grouse flew round in a circle, then settled down for the night in an oak tree. So the time the girl returned to the home from the shop, from the market. So suddenly the strong leaf, the wind had dropped. ஸ்ட்ராங்காக அடிச்சிட்ருக்கு. சட்டனாக அந்த விண்டு அந்த காற்று வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுது. த ட்ரீஸ் வேர் ஸ்டில், அப்படியே ட்ரீஸ்லாம் அப்படியே நிற்கிது. எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லாமல் அப்படியே நிற்கிது. த நாட் ஏ லீஃப் மூவ்டு, ஒரு இலை கூட அந்த இடத்துல இருந்து அதனுடைய விண்டு அப்படியே மரம்னா அப்படியே நிற்கிது. அதில் இருக்கிற அந்த லீஃப் மூவ்டு, டிட் நாட் மூவ் த லீவ்ஸ் ஆன் த ட்ரீ, அந்த ட்ரீயில் இருக்கிற லீவ்ஸ் எதுவுமே மூவ் ஆகலை. இந்த கிரிக்கெட் வாஸ் சைலண்ட் இந்த கிராஸ், அந்த புல்வெளியில் இருக்கிற கிரிக்கெட்னால் அந்த வெட்டுக்கிளியர், அதெல்லாம் ஃபுல்லாக சைலண்ட். அண்ட் த க்ரோஸ் ஃப்ளீ அரவுண்ட் த சர்க்கிள், அண்ட் அந்த காக்காலாம் அரவுண்டு ஃபுல்லாகவே அந்த சர்க்கிளாக அங்கே பறந்துட்டுருக்கு, ஃபுல்லாக சர்க்கிள் அடிச்சிட்ருக்கு. தென் செட்டில் டவுன் ஃபார் த நைட் இன் எ ஓக் ட்ரீ. ஸோ அதுக்கப்புறம் எங்கே செட்டில் ஆகுதுன்னா ரெஸ்டட் காம்லி, அமைதியாக அது போய் தங்கும்ல அந்த இடம், அந்த ஓக் ட்ரீயில் போய் செட்டில் ஆயிடுது. சர்க்கிள் அடிச்சுட்டு போய் செட்டில் ஆயிடுது. தென் ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் த டார்க் செட் உஷா ஹர் செல்ஃப். ஸோ நான் கண்டிப்பாக டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உஷா வந்து அவளுக்குள்ளேயே சொல்லிட்டு வரா. செட் டு ஹர் செல்ஃப், அவளுக்குள்ளேயே சொல்லிட்டு வரா. ஆஸ் இ ஹர்ரீடு அலாங் த பாத். ஸோ பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்னிங். ஸோ அதனால் ஹர்ரீட்னா குயிக்லி அலாங் த பாத், அந்த பாத்னா அந்த வழியில் வேகமாக போகிறா. பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்னிங். ஸோ அதனால் அந்த ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த ஸ்கைனா ஃபுல்லாகவே டார்க்னிங், இருட்டாயிடுச்சு ஃபுல்லாக. தென் த clouds black and threatening looked over Hunter Hill. This was March, the month for storms. The clouds, அந்த மேகம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் த்ரெட்னிங், அது பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. லுக்டு ஓவர் த ஹாண்டர் ஹில், அந்த ஹாண்டர் ஹில் மேலே இருக்கிற இந்த மேகம் ஃபுல்லாக த்ரெட்னிங், பயன்படுத்துகிற மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது. தென் திஸ் வாஸ் மார்ச், திஸ் மந்த் வாஸ் ஸ்டார்ம்ஸ், ஃபுல்லாக ஸ்டார்ம்ஸ்னால் புயல். அந்த மாதம் மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே ஒரு புயல் வீசுகிற மந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே பேசிட்டு வந்துட்டுருக்கா. தென் a deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. Cheekna அந்த கண்ணமா. The rumble echoedனா deep sounded and thunder, ஃபுல்லாக டீப் சவுண்டட், ஃபுல்லாகவே டீப் சவுண்ட் எக்கோ அந்த கேட்குது. ஓவர் த ஹில்ஸ், அந்த ஹில்லில் இருக்கிற அந்த எக்கோ, அங்கே இருக்கிற சவுண்ட் வந்து அந்த தண்டரோட சவுண்ட் வந்து எக்கோ அடிக்குது ஃபுல்லாகவே. அண்ட் உஷா ஃபெல்ட், அப்போ தான் உஷா ஃபீல் பண்ணுறான். ஃபெல்ட் த ஃபஸ்ட் ஹெவி ட்ராப், அந்த ஃபஸ்ட்டு மலைத்துளி வந்து அவளுடைய சீக், அவள் கன்னத்தில் வந்து அடிக்குது, அவள் அதை ஃபீல் பண்ணுறான். தென் she had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. So she had no umbrella taken the shop. So weather few hours ago the very fine. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெதர் வந்து நல்லா இருந்தது. அதனால் ஸோ அவன் வந்து எந்த அம்பர்லாவும் எடுத்துகிட்டு வரல, அம்பர்லானா கூட எடுத்துகிட்டு வரல. ஸோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சடன்லி ஆல் சேஞ்சுடு. ஸோ நவ் ஆல் she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. ஸோ now அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, now all she could do was tie ஸ்கார்ப்னா அந்த அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கணுமா, சால்வ் இருக்குல்ல,
அந்த மேலே ஃபுல்லாகவே தலைக்கு மேலே முக்காடுன்னு சொல்லுவாங்க, அது மேலே ஃபுல்லாக சுற்றி ரவுண்டாக போட்டு எல்லாம் அவள் சுற்றி எல்லாம் கட்டிக்கிறான். அண்ட் ஃபுல்லு ஷால் டைட் அக்ராஸ் த ஷோல்டர் போட்டு சைடில் போட்டு எல்லாம் சுற்றி டைட்டாக போட்டு கட்டிக்கிறான். தென் ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் பாடி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங் பேக் இருக்குல்ல, ஃபுல்லாக பேக் எல்லாமே ஹோல்டிங் ஹர் பாடி, அவருடைய பாடியில் வச்சு ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கிறா. தென் சி குயிக்கண்ட் ஹர் ஃபேஸ்னால் ஸ்பீடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, குயிக் ரன்னிங், வேகமாக நடந்து ஓடிட்டே இருக்கா. சி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், அதான் ஓடிட்டே இருக்கா. ஏற்கனவே ஓடிட்டு தான் வந்துட்டுருக்கா, முன்னாடி இருந்து ஓடியாந்துட்டுருக்கா. பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் அண்ட் நவ் பிக் அண்ட் ஹெவி pellet ஆஃப் ரெயின். ஸோ ரெயின் ட்ராப்ஸ் வந்து வேர் கம்மிங் ஃபாஸ்ட், ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அண்ட் நவ் இப்போ பிக் அண்ட் ஹெவி pellet ஆஃப் ரெயின். பெல்லட்ஸ்னால் துகள், மலைத்துளிகள் வந்து ஹெவியாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Then a sudden flash of lightning lit up the hill. The rain stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. So suddenly the ஃப்ளாஷ்னா அப்படியே உடனே சடனாக ஃப்ளாஷ் ஆகுது, ஒரு லைட் வெளிச்சம். அப்படியே லைட்னிங்னா மின்னல், லைட் அப் ஓப்பன். இந்த மின்னல் வெளிச்சத்தில் அந்த ஹில் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது, நல்லா தெரியுது. த ruinsனால் என்ன சொன்னோம்னா, த டிகேட் அண்ட் smashed building stood out in a clear outline. ஸோ அதுக்கப்புறம் அந்த ruins அந்த ஸ்டுட் அவுட், அது ஃபுல்லாகவே அதுக்கு வெளியே இருக்கிறது வந்து அந்த ruins, அந்த இடிஞ்சு போன கட்டடம் வந்து ஃபுல்லாக நல்லா கிளியராக தெரியுது. தென் ஆல் வாஸ் டார்க் அகைன். ஸோ சடன்லி தென் ஆல் வாஸ் டார்க் அகைன், மறுபடியும் டார்க்காக மாறிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன், நைட் ஃபுல்லாகவே நைட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஐ வாண்ட் டு ஹெட் ஹோம் பிஃபோர் த ஸ்டார்ம் பிரேக்ஸ். That thought Usha. So she thought I want to get home before the storm breaks. அந்த மழை, அதாவது அந்த ஸ்டார்ம் புயல் நிற்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அவளுக்குள்ளேயே நின்றா. ஸோ ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் த ruins. ஷெல்டர் மீன்ஸ் ஸ்மால், அதாவது டென்ட் மாதிரி, அந்த இடத்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இடம், குடியிருக்கிற இடம்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பான தங்குற இடம். ஸோ ஐ ஹாவ் டு ஷெல்டர் இன் த ruins. அந்த இடிபாலில் எனக்கு ஏதாவது இடம் இருக்கும், அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் she could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. So she already many more time she went to do this path in the shop. அந்த ஷாப்புக்கு நிறைய டைம் இவள் போயிருக்கா. ஸோ அதனால் அந்த பாத் வந்து அந்த வே வந்து இவருக்கு ஆல்ரெடி நோன். அந்த நல்லா அந்த வழியில் நிறைய எப்படி போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்லா தெரியும். ஸோ கொஞ்சம் she could only see a few feet ahead, கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ruins இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு எல்லாம் தெரியுது. தென் suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold and stinging rain. She could hardly keep her eyes open. So suddenly the wind was very sprang and நல்ல ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப அப்படி சொல்லிட்டு up behind the brought the rain with the rush against her face. ஸோ அவருடைய ஃபேஸில் rush againstனா beating, அந்த ரெயினோட கொண்டு வந்து அந்த விண்டு வந்து ரெயினோட சேர்த்து அவருடைய ரஷ் அகைன்ஸ்ட் அவர் ஃபேஸில் வந்து அப்படியே அடிக்குது. இந்த இட் வாஸ் கோல்டு அண்ட் ஸ்டிஞ்சிங் ரெயின். அது ஃபுல்லாக அந்த ரெயின் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா குளிராக அப்படி ஸ்டிஞ்சிங் ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஸ்டிஞ்சிங் ரெயின் அப்படியே பெயினை கொடுக்குது அவளுக்கு. சி குட் ஹார்ட்லி ஹிப் ஹியர் ஐஸ் ஓப்பன். ஸோ அதனால் ரொம்ப ஹார்டாக கொடுத்ததுனால ஐஸ் கூட அவளுடைய கண்ணை அப்படியே திறக்க முடியல அந்த விண்டில், அப்புறம் அந்த அளவுக்கு அடிக்குது. Then the wind grew in force. It hummed and whistled. So Usha did not have to fight against it. So suddenly the wind strongly attacked the gale. So the wind hummed and whistled. அந்த விண்டோட சவுண்டு எப்படின்னா முன்னுமுடுத்து அப்படியே விசில் அடிக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. Usha did not have to fight against the wind. So anyone did not fight against the wind. ஸோ அதே மாதிரி அந்த கேல் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த விண்டு கூட ஃபைட் பண்ண முடியல, அதுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியல. தென் இட் வாஸ் பிஹைண்ட் ஹியர், அது இருந்தாலும் இட் வாஸ் பிஹைண்ட் ஹியர் அண்ட் ஹெல்ப்டு அலாங் அப் அண்ட் ஸ்டீப் பாத் அண்ட் த ப்ரோ ஆஃப் த ஹில். ஸோ
இந்த விண்டு அவளை வந்து ரொம்ப இது பண்ணாலும் அகேன்ஸ்டாக இருந்தாலும் அது என்ன பண்ணுன்னா அது பின்னாடி இருந்து வந்துட்டுருக்கு, அவளை தள்ளிகிட்டே வருது. எங்கேருந்து இது ஹெல்ப்டு அலாங், அவளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. எப்படின்னா ஸ்டீப் பாத், அந்த பாத் அந்த வெளியில் அந்த மேலில் அந்த இருக்கிறது வந்து ப்ரௌனாக அந்த எஜ்ஜிலேருந்து அப்படியே தள்ளிட்டு போகுது அவளை கீழே. அவர் வாக்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அந்த ஹில்லுக்கு தள்ளிட்டு போயிட்டுருக்கு, ஈஸியாக கொண்டு போயிடுறா. தென் there was another flash of lightning and followed by the peal of thunder, and ruins looked up before her, grim and forbidding. So there was another flash lightning. So that girl is moving that place along the path, and she saw the flashing of the lightning. Suddenly she saw the ruins, and she looked before the grim and forbidding. So the gale was another class. அந்த லைட்னிங் மின்னல் அடிக்கும்போது, இன்னொரு மின்னல் அடிக்கும்போது இந்த ஃபீல் ஆஃப் தண்டர், அந்த இடியை ஃபாலோ பண்ணி அந்த பெரிய சவுண்டு கேட்டு அந்த இடியை ஃபாலோ பண்ணி அந்த லைட்னிங் மின்னல் அடிக்கும்போது அங்கே என்ன இருந்துச்சு, சடனாக ஓப்பன் லிட் அப் த ரூயின்ஸ். அந்த முன்னாடி அவளுக்கு முன்னாடி அந்த ரூயின்ஸ், அந்த இடிஞ்சு போன பில்டிங் இருக்குது. அதை பார்த்தோன்னே கிரிம் அண்ட் ஃபார்பிடிங். கிரிம்னா சாரும், அந்த பயங்கரம் டெரிஃபுல், அண்டு ஃபார்பிடிங்னா தடை செய்கிறது, த்ரெட்னிங், அங்கே வராதா அப்படிங்கிற மாதிரி த்ரெட்னிங், பயன்படுத்துறது, அந்த மாதிரி தான் அவளுக்கு தெரிஞ்சுதான். தென் she knew there was a corner where a piece of old roof remained. So she already knew there was the building ruins, the small piece of old roof remained. So old roof சும்மா பழையமையான ஒரு குடிசை ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்குது, அவளுக்கு தெரியும் அங்கே இருக்கிறதுன்னு தெரியும். and it would give you some shelter. So அந்த ரூப் வந்து give the some shelter, கொஞ்சமாக அது பாதுகாப்பாக இருக்கும், அவளுக்கு இடம் கொடுக்கும் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய தாட். it would be better than trying to go on so in the dark, in the howling wind. She had only to stay off the path to go over the rocky cliff edge. So it would be better than trying to go on. So இதுதான் அங்கே தங்குறது தான் பெட்டர், போகிறத விட இங்கே தங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க. இப்போ இந்த டார்க் அண்ட் ஹவுலிங் விண்ட், டார்க் இப்போ வந்து ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. அந்த ஹவுலிங் தான் அந்த விண்டு வந்து ஊழையிறது, அந்த ஊழையிற சவுண்டு இல்லை, அந்த சவுண்டு, அந்த விண்டுலாம் ஊழையிற சவுண்டுலாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு அவளோட தாட்டு. she had only to stay off the path to go over the rocky cliff edge. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டே ஆஃப்னா ரிமைனிங் அவே ஃப்ரம் அந்த இடத்த வந்து அதை மீதி இருக்கிற இந்த ராக்கி கிளிஃப் எட்ஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு அவருடைய பார்த்தா கண்டினியூ பண்ணுறான். ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதோட அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்றா. தென் உஷா who howled the wind. She saw the wild plum tree swaying and bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. The wind வந்து அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படியே ஹால்டு த விண்டு, ஹால்டு அப்படியே ஓலையிட்டு அந்த சவுண்டை ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்காமா அந்த விண்டு. Then she saw the wild plum tree swaying and bend double. அந்த plum tree, அது one kind of tree, அது பெண்டிங் அப்படியே அந்த காற்றுல ஃபுல்லாக பெண்டு கீழே வந்து ஃபுல்லாக டபுளாக அப்படியே வளைஞ்சி அப்படியே மேலே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இட்ஸ் foliage and thrashing, ஹிட்டிங் அப்படின்னா ஹிட்டிங் த கிரவுண்ட், அந்த மரம் அந்த ப்ளம் ட்ரீ வந்துட்டு அதை ஹிட்டிங் த கிரவுண்ட், இடத்த வந்து அப்படியே கீழே மோதிட்டு மறுபடியும் வளைஞ்சி மேலே போகுது. ஸோ அது அந்த அளவுக்கு அந்த காற்று அடிச்சிட்ருக்கோமா அகேன்ஸ்ட் த கிரவுண்டுக்கு எதிராக வந்துட்டு போயிட்டுருக்கு. தென் த broken walls did little to stop the wind. ஸோ அந்த broken wall ஏற்கனவே அந்த ruins இருக்குல்ல, அந்த broken walls இருக்குது, அதனால் கொஞ்சம் தான் லிட்டில் விண்டு தான் ஸ்டாப் பண்ண முடியும், வர காற்றை கொஞ்சமாக தான் அதனால் தடுக்க முடியும். தென் Usha found her way into the ruined building, helped her by her memory of the place and the constant flicker of lightning. So Usha found her way into ruined the building. So Usha found her way, அவள் போயிட்டு இருக்கிற வழியில் into the ruined building, அந்த உடஞ்சி போன பில்டிங்கை கண்டுபிடிச்சிட அதுக்குள்ளே போயிடுறா. helped her memory of the place and constant flicker of lightning. ஸோ அவள் ஏற்கனவே அந்த மெமரி யூஸ் பண்ணி அண்ட் ஃப்ளிக்கர் லைட்னிங், அந்த டைமில் லைட்னிங் அந்த மின்னல் அடித்த அந்த வெளிச்சத்துலேயும் பார்த்து அவள் அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிட்றா.
She began moving along the wall, hoping to reach the shelter corner. ஸோ அவள் என்ன பண்ணுறா, பிகன் மூவிங் த அலாங் த வால், அந்த வாலை பிடிச்சிட்டு, அந்த வால்னா சுவர், அந்த சுவரை தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர், அந்த ஷெல்டர் இருக்கிற பிளேஸுக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு, அந்த கார்னர் இருக்கிற பிளேஸில் போயிடலான்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. She placed her hands and flat against the stones and moved sideways. So she placed, that girl placed on her hands on the walls. அந்த ரெண்டு கையும் அந்த வால்ஸ் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே நைட்டில் அந்த பிளைண்ட் மேன்லாம் அப்படி போவாங்கள்ல, அப்படியே அந்த செவத்தை தொட்டுக்கிட்டு அப்படியே தடவிட்டே போயிட்டே இருக்கா, உள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கா. ஃப்ளாட் அகேன்ஸ்ட் த ஸ்டோன் வால்ஸ், அந்த கல் அந்த வால்க்கு அப்படியே அதுக்கு எகேன்ஸ்டாக அப்படியே கையை வச்சுட்டே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கா, சைடு வேவாக அப்படி சைடாக போயிட்டே இருக்கா மெதுவாக. Her hand touched something soft and furry. So suddenly he had touching, that girl touching something, ஏதோ ஒன்று அவளுக்கு சாஃப்டாக அப்படியே அவளை கையில் படுது. அந்த ஃபர்ரி ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. ஃபுல் she have a startled and cry and took her hand away. So startledனா ஷாக்குடு ஆர் பயங்கரம், ஃபியர், பயந்துட்டுருக்குது, ஸ்கேர், பயமாக இருக்குது, பயந்துக்கிட்டு அப்படியே கையை வச்சோன்னா ஒன்று ஏதாவது சாஃப்டாக பட்டுருக்குது அவள் கையில். அதனால் அவள் கத்திட்டு பயந்துட்டு அப்படியே கத்துறா பயத்தில். ஹர் cry was answered by another cry, half snarl of screech and something leaped away in the darkness. ஸோ அவள் கத்துறதை பார்த்துட்டு ஆப்போசிட்லேருந்து இன்னொரு வாய்ஸ் கத்துது, இன்னொரு க்ரை சவுண்டு கேட்குது. அது எப்படி இருக்குன்னா ஸ்னாரல் அண்ட் ஹாப் ஸ்க்ரீச்னு ஒரு சவுண்ட், அந்த அனிமல்ஸ்லாம் கற்றுங்களா அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அண்ட் சம்திங் லீப்ட்னா தாவி குதிச்சு போகிறது. அவே இன் த டார்க்னஸ். ஸோ சம்திங் அந்த டைம் வந்து ஒன்று வந்து என்னென்னா லீப்ட் அவே, சம்திங் ஏதோ ஒன்று அங்கிருந்து தாவி குதிச்சு போயிடுச்சு. இட் வாஸ் ஒன்லி எ வைல்ட் கேட், இது வந்து காட்டு பூனை. உஷா ரியலைஸ்ட் திஸ் when she heard it. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு காட்டு பூனை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். The cat lived in the ruins and she had often seen it. So the cat already lived in the ruins and she had already seen this cat his way in the ruins. ஸோ நிறைய டைம் இந்த கேட் வந்து அவள் போகிற வழியில் அந்த பில்டிங்கில் இருக்கிறத பார்த்துருக்கா. ஸோ அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். தென் for a moment she had been very brightened. So that girl is at the moment very brightened. ஸோ அப்படியே பயங்கரமாக ஸ்கேர் அந்த டைமில் அந்த மூமெண்ட்டில் அந்த that girl was very ஃபியர். ஸோ யாராக இருந்தாலும் அந்த டைமில் இருட்டில் போயிட்டும்போது ஏதோ ஒன்று கையில் போட்டுச்சுன்னா நான் கத்திட்டு இருக்கேன், இந்த பயங்கரமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. ஸோ தட் அடுத்து என்னன்னா மூட் குயிக்லி அலாங் த வால், அந்த வாலை பிடிச்சிட்டு குயிக்காக போயிடுறா. அன்டில் she heard the rain drumming on the remnant of the tin roof. ஸோ அங்கே ரிமைனிங் இஞ்சி அந்த ரூப் இருக்குது, அந்த டின் ரூப், அந்த தகரத்தில் செய்து அந்த போட்டிருக்க அந்த ரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து ட்ரம்மிங்னா பீட்டிங் த சவுண்டு, ரெயின் சவுண்டு. அது மேலே ரெயின் விடும்போது அந்த தகரத்து மேலே ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி அது அங்கே போனோன்னா அந்த சவுண்டு அன்டில் அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுறான், அந்த பிளேஸுக்கு குயிக்காக போயிடுறான். Then once under it and crouching in the corners he found some shelter from the wild and the wind and the rain. ஸோ ஒன்ஸ் அண்டர் இட். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு க்ரௌச்சிங்னா பதுங்க, பெண்டிங் டவுன், பதுங்குதல். ஒன்ஸ் அதுக்கு அடியில் எப்படி போகிறா, பெண்டிங் டவுன், அப்படியே குனிஞ்சு உள்ளே போகிறா அதுக்கு அந்த கார்னருக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துக்கிறா. சி ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட் அண்ட் த ரெயின். அந்த ரெயினில் அதுக்கப்புறம் அந்த ரெயின் நனைஞ்சிட்டே வந்துடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த ரெயினுக்கும் அதுக்கும் சம் ஷெல்டர், அந்த உள்ளே பதுங்கி போய் உள்ளே ஒரு கொஞ்சம் இடத்த கண்டுபிடிச்சிட்றான். Then above here the tin seat groaned and clattered as if they would sail away at any moment. So she thought that girl Usha thought the tin, already I told the tin roof, remnant tin roof having that place, and then the tin seat groaned and clattered. Groan and clatter means and the noise தடதடன்னு ஒரு சவுண்ட் அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சவுண்டை கேட்டுட்டு that girl thought as if they would sail away
sail a bitனா so flowing and slip from the ruins. அதாவது மேலேருந்து கீழே விழுந்துரும், அடிச்சுட்டு கீழே விழுந்துரும், அது பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி எனி மூவ்மெண்ட் எந்த டைம் வேணாலும் அது கீழே விழுவலாம் அல்லது பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாட்டாக இருக்குது. பட் தே வேர் ஹெல்டு டவுன் பை த சாயில்டு பிரான்ச் ஆஃப் த straggling old oak tree. ஸோ straggling மீன்ஸ் அலைதல், அந்த அப்படியே அலையுது மேலே அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டுருக்கிற அந்த ஓக் ட்ரீக்கு அடியில் அந்த பில்டிங் இருக்குது, அந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஓக் ட்ரீ வந்து ஹைட்டாக போயிடுச்சு, அதுக்கடியில் தான் இது இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷேப்பில் நான் இருக்கலாம் அப்படிங்கிற அவருடைய தாட். தென் உஷா ரிமெம்பர்ட் தட் அக்ராஸ் திஸ் எம்டி ரூம் ஸ்டுட் அண்ட் ஓல்டு ஃபயர் பிளேஸ் அண்ட் தட் there might be some shelter under the blocked up chimney. So Usha remember, so Usha already know that place very well and remember across the empty room, அங்கே ஒரு எம்டி ரூம் இருக்கும், ஸ்டுட் அங்கே நின்றுட்டு அண்ட் ஓல்டு ஃபயர் பிளேஸ் அங்கே நிற்கிற ஒரு ஓல்டு ஃபயர் பிளேஸ்னா அந்த காலத்துலலாம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே நெருப்பு போச்சு, அது ஃபுல்லாகவே கீழே ஒரு இது மாதிரி இருக்கும், மேலே ஒரு சோறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் பிளேஸ் அந்த இருக்குது. தட் மைட் பி சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக்ட் அப் சிம்னி, அந்த எரிக்கி விடுற அந்த சிம்னிங்கிற இடத்துல அந்த ஃபுல்லாக கொஞ்சம் ஷெல்டர் கிடைக்கும் அப்படின்னு அவருடைய தாட் இருக்குது, அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய தாட் இருக்குது. பட் இட் வுட் பி த ட்ரையர் தென் இட் வாஸ் இன் ஹர் கார்னர். ஸோ அது இங்கே இருக்கிற அந்த கார்னரோட அங்கே கொஞ்சம் நான் ட்ரையராக கொஞ்சம் நல்ல கதகதப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டின்னு அவர் சொல்கிறார். பட் ஆனால் சி வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஸோ அவள் அது வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா சி மைட் லாஸ் ஹர் வெயிட் ஆல் டுகெதர். இந்த டைமில் போய் அதை தொலைவி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அண்டு அதுக்கப்புறம் அப்படி போனாலும் சி மைட் லோஸ் ஹர் வே டு ஆல் டுகெதர், எல்லாமே அதுக்கப்புறம் அவளுடைய வே எல்லாமே மறந்துடுவா, மிஸ் பண்ணிடுவா அப்படின்னு அவளுடைய தாட். ஸோ அதனால் அவங்க போகலை. Then her cloth was soaked and water streamed down from her long black hair to from a puddle at her feet. So cloth full of the soaked அப்படியே ஊறி போகிறது, அப்படி நனைஞ்சு ஊறி போகிறது. and water streamedனா அப்படி ஓட மாதிரி ஓடிட்டுருக்கு. down from her long black hair from the puddle of her feetனா அவரோட பாதத்தில். ஸோ ஊறி போய் அவள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஹேரு ஃபுல்லாக ஊறிச்சு. அங்கே அந்த ஹேர்லேருந்து ஃபுல்லாகவே அவரோட ட்ரெஸ் வந்து எப்படி போகுதாம்மா அந்த வாட்டர், அந்த மழை ரெயின் வாட்டரு ஸ்ட்ரீமில் அப்படியே ஓடையாக அப்படி தண்ணி அப்படியே ஓடையில் போகிற மாதிரி போயிட்டுருக்காம்மா. அது எப்படி இருக்காம்மா, லாங் பிளாக் ஹேர், அந்த ஹேர் ரொம்ப லாங்காக இருக்கிற ஹேரில் கீழே வந்து வடிஞ்சு அந்த ஃபீட்டில் அந்த பாதத்தை வழியாக வந்து பட்டில்னா ஃபுல் ஆஃப் வாட்டர், ஒரு குளமாகவே அந்த இடத்த நம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே பட்டில்னா அந்த ஃபுல் ஆஃப் வாட்டர், அவள் இருக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்கிறதையும் அவள் ஹேரில் இருக்கிறதையும் ஃபுல்லாக வாட்டர் வந்து அந்த குளம் மாதிரி நம்பிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சி அட் ஸ்டாம்ப்டு ஹேர் ஃபீட் டு ஹீப் தம் வார்ம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாம்புட்னா கிக்குடு தட்டுறது. நம்ம என்ன பண்ணோம், மலையில் நினைஞ்சா கீழே வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி பண்ணுறோம், கிக் பண்ணுறோம்ல, தட்டிட்டு வரோம்ல, அந்த மாதிரி ஃபீட் ஹீப் தம் வார்ம். ஸோ ரெண்டு காலையும் அப்படியே தேய்ச்சிக்கிறது, வார்மாக வச்சுக்கிறதுக்காக தேய்க்கிறது, அப்படியே கீழே தோட்டுறது, தேய்க்கிறது, இந்த மாதிரி பண்ணுறான். தென் சி தாட் சி ஹர்ட் ஆஃப் faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted out all other sound. So suddenly here that girl heard the another sound, faint of cry. Faintனா வீக், அப்படியே பயத்தில் கத்துற சவுண்டு கேட்குது. வாஸ் இட் த கேட் அகைன் ஆன் ஆல். ஸோ அவள்னா ஆந்தையா, மறுபடியும் கேட் எது வந்துருச்சோ அது ஆந்தையா அப்படின்னு சொல்லி அவருடைய தாட்டாக இருக்குது. பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்ட்ராம் பிளாட்டர்னா அப்படியே ஹேட் டு வெளியே தடை போடுற மாதிரி, ஆல் அதர் சவுண்டு பிளாக்டு, அந்த சவுண்டு, அதாவது இந்த ஸ்ட்ராம், அந்த புயலோட சவுண்டு, அந்த புயலோடைய சவுண்டு, அந்த ஸ்ட்ராமோட அந்த எல்லா சவுண்டும், இந்த சவுண்டெல்லாம் பிளாக் பண்ணிடுது, வரவிடாமல் அவளுக்கு கேட்காம சரியாக கேட்காம பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் தென் there had been no time to think of host, but now that she was in one place without any plans for venturing out again. She remembered grandfather's story about the lightning plaster ruins. So they had that girl thinking it was a ghostனா பேய் அப்படின்னு சொல்லி அது நினைக்கிறதுலாம் டைம் இல்லை, அது பேயின்னு நினைக்கிறதுலாம் டைம் இல்லை. பட் நவ் தட் சி வாஸ் இன் ஒன் பிளேஸ். ஸோ இப்போ இருக்கிறது அந்த ஒரு பிளேஸ் தான். வித்தவுட் எனி பிளான்ஸ் ஃபார் வென்ச்சரிங் அவுட் அகைன், மறுபடியும் எந்த பிளானும், வென்ச்சரிங்னா ரிஸ்கிங், எந்த ஒரு ஆபத்தான முயற்சியும் என்னால் எடுக்க முடியாது, மறுபடியும் எந்த பிளானும் இல்லாமல் பண்ண முடியாது.
அப்படின்னு சொல்லிட்டு. And she remembered, that girl remembered the already had said the grandfather story, one story about the lightning. So that girl remembered this time and blasted no, smashed ruins. Already the lightning attacked the ruins building. So who said the lightning attacked the one story? The grandfather already said that story. So that girl remembered that story. So she hoped that prayed until that lightning would not strike her as she sheltered there. So that girl prayed for the lightning did not attack that shelter. ஸோ அந்த கேள் இருக்கிற இடத்த அந்த லைட்னிங் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவரோட நம்பிக்கை அந்த ஆண்டு ப்ரேவும் பண்ணிகிட்ருக்கா, வணங்கிட்டுருக்கா. And then the thunder boomed over the hills and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. So the thunder boomed, பயங்கரமாக இடிக்குது அந்த ஹில்ஸ், ஓவர் த ஹில்ஸ், அதுக்கு மேலே ஃபுல்லாக பயங்கரமாக இடிக்குது, பூம்டு. அண்ட் த லைட்னிங் கேம் குயிக்கர் நவ். ஸோ உடனே லைட்னிங் வந்து ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் குயிக்காக வருது, ஒன்லி a few seconds, அதுக்கப்புறம் பின்னாடியே கொஞ்சம் செகண்ட்ஸாக 1-2 செகண்டில் பிட்வீன் ஈச் போர்ஸ் ஆஃப் லைட்னிங், ரெண்டுமே பயங்கரமாக வெடிச்சு போகிற மாதிரி இந்த மின்னல் இடிக்க வருது, அந்த மலையை உடஞ்சி போன மாதிரி அந்த மின்னல் அடிக்குதாமா. Then there was a bigger flash than most, and for a second or two the entire ruins was lit up. So இது இருக்கிறதுலே இது இப்போ அடிக்கிறது, there was a bigger flash than most, பயங்கரமான ஒரு பிளாஸ், இந்த பிளாஸ் தான் அடிக்குது. அதில் the second or two entire ruins was lit up, entire whole ruins, அந்த இடிபாடு ஃபுல் கட்டடமும் ஓப்பனாக தெரியுதாமா அந்த லைட்னிங்கில். A streak of blue sizzled along the floor of the building in advance end and out at other. The streak na line, the buzzle sizzled na hissed over the hot, one of the hot things along the floors of the building. அந்த ரெண்டு பில்டிங்கும் இருக்கிற லைன், இன்னொரு பில்டிங்கும் இன்னொரு இதுக்கும் ரெண்டுக்கும் ஃபுல்லாக மொத்தம் இதுவுமே கனெக்ஷன் பண்ணி அந்த லைட்னிங் வந்து அப்படியே ஃபுல்லாக ஓப்பனாக காட்டுது, அந்த மின்னலில் தெரியுது. ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் இன் அட் ஒன் எண்ட் அண்ட் அவுட் அட் த அதர்ஸ், ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு அப்படியே நல்லா தெரியுது. ஸோ உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் அகைட், அது உஷா வாஸ் ஸ்டேரிங்னா அப்படியே உத்து பார்க்குறது, ஸ்டேரிங் முறைக்கிறது, கோஸ் அந்த ஒரு ஒரு அந்த அகைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு இதே ஒன்று உத்து பார்த்துட்டே இருக்கான். ஆஸ் த ஆப்போசிட் wall was lit up. So suddenly opposite walls also open, the lit up, அந்த லைட்னிங்கில் தெரியுது ஆப்போசிட் வாலும். She saw the crouching in the discussed fireplace two small figures. ஸோ க்ரௌச்சிங்னா அது அப்படியே பெண்ட் டவுன் அப்படி சொல்கிறோம், குனிஞ்சு பார்க்குறா. டிஸ்யூஸ்டு ஃபயர் பிளேஸ், அந்த ஃபயர் பிளேஸ் வந்து யூஸ் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருந்தார்ல, அதை பார்க்குறா, அந்த பிளேஸில் பார்க்குறா, தெரியுது. டூ ஸ்மால் ஃபிகர்ஸ், ரெண்டு வடிவம், ரெண்டு ஸ்மால் ஃபிகர்ஸ், ரெண்டு வடிவம் தெரியுது. தே குட் ஒன்லி ஹாவ் பின் சில்ட்ரன். ஸோ அது வந்து ரெண்டுமே ஒரு சில்ட்ரனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் திங்க் பண்ணுறா. பட் த ஹோஸ்ட் ஃபிகர்ஸ் லுக்ட் அப், த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் அண்ட் ஸ்டேரிங் பேக் அட் உஷா. த கோஸ்ட்லி ஃபிகர் அது வந்து அப்படி பேய் வடிவமாக இருக்குது, லுக்ட் அப், அது ஸ்டேரிங் பேக் அட் உஷாவை மறுபடியும் அதுவும் திரும்பி முறைச்சி பார்த்துட்டே இருக்குது. அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகைன். ஸோ எவ்ரி திங் வாஸ் டார்க் அகைன், மறுபடியும் எல்லாமே டார்க்காக போயிடுது. ஸோ சடன்லி தேர் லைட்னிங் appearing in the 1 or 2 seconds and then was 1 or 2 seconds all over under the fallen the night again. ஸோ மறுபடியும் எல்லாமே அந்த 1 or 2 செகண்டில் இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இவன் வந்து அந்த ஆப்போசிட் ஃபயர் பிளேஸில் தங்கன்னு நினைக்கிற யூஸ் பண்ணணும்னு நினச்ச பிளேஸில் பார்க்குறா, அங்கே ஏதோ 2 ஸ்மால் ஃபிகர்ஸ் இருக்குது, அது வந்து கோஸ்ட்லி ஃபிகர்ஸ், அந்த பேய் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறா. அது வந்து மறுபடியும் இவ்வளோ உத்து பார்க்குது. ஸோ மறுபடியும் அந்த இருட்டு வந்து மறுபடியும் வந்துடுது. ஸோ ஆல் சடன் சேஞ்சிங் அகைன். அண்ட் தென் செக்ஷன் third we will see the next class. So I hope that you are all of understanding this section 2. So thank you watching for the video.